இருக்கிறார். தாகம் சொல்லிட்டே இருக்கிறார். ஆன்மாக்களை மீட்டுக்கொண்டே இருக்கிறார். இவர் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லிட்டே இருக்கிறார். மன்னிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் உயிர் கொடுத்தார், உயிர் இறந்தார், நமக்கு உயிர் கொடுத்தார். அவர் மரணித்தார், மரணத்தை வென்றார். அவர் சிலுவையில் எப்பொழுது உயிர் நீத்தார், பிசாசை அவர் ஜெயித்தார், நம் பாவத்தை ஜெயித்தார். சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே? இதோ யூத கோத்திரத்தின் சிங்கம் வெற்றி சிறந்தார். எங்க? சிலுவையில. அப்ப அவர் சிலுவையில் தொங்கும் போதெல்லாம், துன்பப்படும் போதெல்லாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து குறித்து பரிதாபப்பட்டாங்க. என் அன்பு மகனே, மகளே, நீங்களும் துயரத்தில் இருக்கும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுக்கு நற்கிரியைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் ஆத்மா சுத்திகரிக்கப்படுகிறது, உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நீங்கள் செய்த பாவங்களுக்கு உங்கள் துன்பத்தில் பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நோயோ, வலியோ, ஒரு வேதனையோ, கண்ணீரோ இருக்கும் பொழுது உங்களை அறியாமலேயே நீங்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாய் அவை மாறுகின்றன. அதை நீங்கள் இன்னும் தெரிந்து ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் பெரிய சந்தோஷம். ஆக இயேசு எப்படி அந்த சிலுவையில ஜெயித்தார்? அவர் தன் பாடுகளினால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன நடக்க போகிறது என்பது அவருக்கு தெரிந்தது போல பெரிய வெள்ளி செலிப்ரேஷன். என் சிலுவையில் என்ன நடக்கிறது, என் வேதனையில் எனக்கு என்ன நடக்கிறது, சுத்திகரிப்பு நடக்கிறது, பாவ மன்னிப்பு நடக்கிறது, பரிகாரம் நடக்கிறது. என் துன்பம் என்கிற உலகிற்கு நான் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நான் மீண்டு வருகிற பொழுது தங்கம் போல நான் பிரகாசிப்பேன், தங்கம் போல நான் பிரகாசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளியை உருக்குகிற கொல்லன் உருக்கி 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 அந்த வெள்ளியை தன் முகம் தெரியும் அளவுக்கு உருக்கி அதன் பிற்பாடு அச்சில் ஊத்துவானாம். ஆகவே உங்களை கிறிஸ்து தன்னை போல மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்த பிற்பாடு உங்களுக்குள் இருக்கிறதெல்லாம், கழிவுகள் எல்லாம் அவர் அகற்ற வேண்டும் அல்லவா? ஆகவே உங்களை துன்பம் என்கிற சோதனைக்கு நெருப்பில் உங்களை போடுவார். எல்லோரும் இருப்பார்கள், ஏதோ நடக்கும், தனிமையில் விடப்படுவீர்கள், அவமானத்திற்குள்ளாவீர்கள். அதெல்லாம் கடவுள் அனுமதித்தது. யோபு பொன்னென அவர் பிரகாசித்தது போல நீங்களும் பொன்னென பிரகாசிக்கவே ஆண்டவர் இப்படி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இந்த சிற்பி ஒரு யானையை செய்து கொண்டிருந்தார். ஒருத்தர் ஐயா நானும் யானையை செய்யணும், சொல்லி கொடுங்க, எப்படி செய்யறது? அப்ப அவர் சொன்னாராம், ஒரு பேப்பரில் யானையை வரைந்து கொண்டு அதை இந்த கல்லில் செதுக்க ஆரம்பி. அப்படி எப்படி என்னால முடியும், வேறு எளிய வழி சொல்லுங்கள் என்று சொன்னாராம். அவர் சொன்னாராம், நீ செதுக்கி கொண்டே இரு, எதெல்லாம் யானைக்கு பொருந்தாது என்று நினைக்கிறியோ அந்த பாகங்களை செதுக்கிவிடு என்று சொல்லி அந்த யானைக்கு கழுத்தோ, தும்பிக்கையோ, தும்பிக்கினுடைய கீழ்ப்பகுதியோ, வயிற்றுடைய பகுதியோ எதெல்லாம் யானைக்கு பொருந்தாது என்பதை அனைத்தையும் அவர் வெட்டி வீழ்த்திய பொழுது யானை வந்ததாம். ஆகவே நீங்கள் உங்களுக்கு கிறிஸ்துவனுடைய மகன், கிறிஸ்துவனுடைய மகள் என்பதற்கு எதெல்லாம் பொருந்தாது என்று நினைக்கிறீர்களோ அதை வெட்டுங்கள், அதை சிசில் பண்ணுங்க, செதுக்குங்க, உங்களை நீங்களே செதுக்குங்க. அல்லது செதுக்கும் ஆண்டவரே உங்களுடைய கையில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் சிற்பி உன்னை செதுக்கி தன் உருவத்தை உன்னில் கொண்டு வருவார். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உருவம் உன்னில் தென்படும் வரை அவர் உன்னை அப்படி செதுக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பெரிய வெள்ளி என்பது செலிப்ரேஷன். ஆகவே பெரிய வெள்ளிக்காக காத்து கொண்டு இருப்போமா? எல்லா வெள்ளிக்கிழமையும் கடவுளை ஞாபகப்படுத்த. இங்கு இயேசுவின் திரு தியானத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? எல்லா வெள்ளிக்கிழமைகளும் அவருடைய திருப்பாடல்களை நாங்கள் தியானிக்கிறோம், சேர்ந்து பரிந்துரை செய்கிறோம். அவருடைய ரத்தத்தையும், அவருடைய காயத்தையும், சரீரத்தையும், தெய்வீகத்தையும் கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து இரக்கமாயிரும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். அந்த வெள்ளிக்கிழமையில் நற்கருணை ஆண்டவரை வைத்து இந்த சரீரத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி திருப்பலியை அன்றைக்கு நிறைவேற்றி உலகம் முழுவதும் ஆண்டவருடைய இரக்கம் வரும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களும் எல்லா வெள்ளிக்கிழமையிலும் ஆண்டவரை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவினுடைய பாடுகளை நினைவு கூறுங்கள். உங்கள் பிரயாணத்தில் சிலுவை பாதை செய்யுங்கள். உங்கள் வீட்டில் வந்தவுடனே மெழுகுவர்த்தி கொளுத்தி இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் இரக்கத்தின் ஜெபமாலை நீங்கள் ஜெபிக்கலாம். ஆகவே பெரிய வெள்ளி என்பது பரிகார திருவிழா,
எல்லா வெள்ளிக்கிழமைகளும் திருவிழாவே. அடுத்ததாக 6வது வெற்றியின் திருவிழா ஈஸ்டர். வெற்றியின் திருவிழா ஈஸ்டர் பண்டிகை. இயேசு வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் நீங்கள் கொண்டாட வேண்டும். சில கோயில்களில் 5 மணிக்கு 5:30 மணிக்கு 6:30 மணிக்கு 7:30 மணிக்கு மறுபடியும் சாயந்தரம் 5:30 மணிக்கு பூசை இருக்கும். ஆகவே உங்களை யாரும் தடை செய்யவில்லை. பூசைகளில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு ஜெப குழுவோடு போன பொழுது 7 பூசை ஒரே நாளில் நாங்கள் பங்கெடுத்தோம். 7 பூசை வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. கொண்டாடுங்கள். உங்களுக்காக உயிர் கொடுத்த கடவுள், உயிர் தெழுந்த கடவுளை அந்த திருப்பலியில் அந்த நாளில் கொண்டாடுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் என்னுடைய தாய் உயிரோடு இருக்கும்போது நல்லா எங்களை உடை உடுத்தி, என் 2 அக்காவுக்கு நல்லா உடை உடுத்தி பூ அழகா வச்சு அனுப்புவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த நாள் நாம் கொண்டாட வேண்டிய நாள். எங்க அம்மாவுக்கு யார் போதிச்சாங்களாம்? ஒரு சலேஷன் ஃபாதர் கப்பியாகி என்கிறவர். நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கடவுளை கொண்டாடணும். காலையில எந்திரிச்சு குளிச்சு நல்ல உடை உடுத்தி, அழுக்கு உடை அல்ல உடுத்தி கோயிலுக்கு போய் நாம் ஈஸ்டரை கொண்டாடணும். ஈஸ்டர் சண்டே, அவர் உயிர் தெழுந்த நாள். அன்னைக்கு அல்லேலூயாவின் நாள். நாம் அந்த ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட வேண்டும். உலகம் முழுசும் இந்த திருவிழாவை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறது. அல்லேலூயா. முக்கியமா 1819ஆம் ஆண்டிலிருந்து தான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. 1819 ஆகவே அந்த நாளிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா சாப்பிடுவோம், நல்லா சந்தோஷமா இருப்போம், குடும்பமாக எங்கேயாவது சேர்ந்து போவோம் வருவோம். அந்த நாளை கடவுளோடு நாம் கொண்டாட வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு ஒவ்வொரு சண்டேவும் திருவிழா தான். நேற்றுக்கு முந்தானேத்துக்கு ஒரு தம்பி வந்தாங்க. சண்டே தானே உங்களுக்கெல்லாம் பூசை இருக்கும், எங்களுக்கெல்லாம் அப்போ இருக்கும். சண்டே தான் எங்களுக்கு பூசை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அன்னைக்கு தான் எங்க அப்பா உயிர் தெழுந்தார், அன்னைக்கு தான் பிசாசை ஜெயிச்சார், அன்னைக்கு தான் பாவத்தை ஆண்டவர் ஜெயித்தார் என்று சொன்ன பொழுது, ஓ அப்படியா, சண்டே தான் அவர் எழுந்தாரா? ஓகே, அல்லேலூயா. கடைசியாக பிறப்பின் விழா. இயேசு கிறிஸ்துமஸ் இருக்கு இல்லையா, அது கொண்டாடுங்க. டிசம்பர் 25 தானா? இல்லை, ஒவ்வொரு நாளும் பிறக்கிற அனுபவம். நிக்கோதேமுஸ் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. நீங்கள் மறுபடியும் பிறக்கிற ஒவ்வொரு நாளும் நல்லது. இப்ப பாருங்க, சாராயம் ஊற்றி வைக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே குடிச்சிட்டு இருந்தவங்க இப்ப சொல்லுங்க, வேண்டாம், கடவுளுக்கு இது வேண்டாம், நான் பிறத்தல். எல்லாம் உங்களை சினிமாவுக்கு கூப்பிடுறாங்க, ஃப்ரீ டிக்கெட் வருது, அந்த படம் நல்ல படம் கிடையாது, ஃப்ரீ டிக்கெட்டு நம்ம போகலாம். ஆனால் வேண்டாம் ஆண்டவரே, இந்த ஆத்துமத்தை சீரழிக்கிறது எனக்கு வேண்டாம். ஒரு கோபம் வருது, பகை தீர்த்து கொள்ளலாம் வருது, வேண்டாம் ஆண்டவரே, நான் அதை செய்ய மாட்டேன். அப்படி நீங்கள் மறுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பாவத்தையும் பிசாசையும் நீங்கள் பிறக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆவிக்குள் பிறக்கிறீர்கள். ஆகவே 7 பண்டிகைகள் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் 7 பண்டிகைகள் இருக்கிறது. அந்த பண்டிகைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சிறந்த பண்டிகையாக கொண்டாடி மகிழுங்கள். உங்கள் ஊர் திருவிழாக்களை கொண்டாடி மகிழுங்கள். பாவம் இல்லாமல் கொண்டாடி மகிழுங்கள். நாம் வாழ்க்கையே, கிறிஸ்தவ வாழ்க்கையே ஆனந்தம், கொண்டாட்டம். ஏனெனில் அவரை விசுவசிக்கிற அனைவருக்கும் பரலோகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உறுதியாகிவிட்டது. முக்கியமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பவுல் சொல்லுவார், அபிரகாம் தான் செய்த கிரியையினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராய் மாறவில்லை, விசுவாசத்தினால் அவர் ஏற்புடையவரானார், நீதிமானாய் எண்ணப்பட்டார். ஆகவே நீங்கள் விசுவசித்தாலே போதும், என் இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், என் இயேசு எனக்காக பரலோகத்தை திறந்திருக்கிறார், என் இயேசு பாவங்களை மன்னித்து என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்வார் என்று நீங்கள் விசுவசித்தாலே போதும். உங்கள் கிரியைகள் கூட அவசியமில்லை. ஆனால் நீங்கள் விசுவசிங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி யாக்கோபு என்ன சொல்றார்? நீங்க விசுவசிச்சா மட்டும் போதாது, கிரியையும் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவசிங்க, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்றதுக்கு அடையாளம் என்ன? கை தட்டி பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விசுவாசம், கிரியை, ஜெப கிரியை, கொண்டாட்டம். என்ன இன்னைக்கு திருவிழா? எங்க ஆண்டவர் பிறந்த நாள். என்ன இன்னைக்கு திருவிழா? இன்னைக்கு பரிகார திருவிழா. என்ன இன்னைக்கு திருவிழா? இன்னைக்கு நான் பாவ சங்கீதம் செய்ய போறேன். என்ன இன்னைக்கு திருவிழா? இன்னைக்கு நற்கருணை உட்கொள்ள போகிறேன். என்ன இன்னைக்கு திருவிழா? மற்ற எல்லாம் போனா பிரசாதம், அல்வாவும் பொங்கலும் வாங்கிட்டு வருவாங்க. நமக்கு ஆண்டவரே வரார். திருவிழா, 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 திருவிழா. நமக்கு நாட்கள் முழுவதும், மாதம் முழுவதும் திருவிழாவே. ஆகவே ஆண்டவரை கொண்டாடுவோம், மகிழ்ச்சி அடைவோம்.
நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை துதித்து மகிழுங்கள். எங்களுடைய சபையில் ஜோர்ஜி என்கிற ஒரு ஃபாதர் இருந்தார். அவருக்கு ஒரு நாள் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது என்றும் பிபி அதிகமாக இருக்கிறது என்றும் டாக்டர் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாராம். என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் வீட்டுக்குள்ளே வந்து கதவெல்லாம் அடைச்சிட்டு ஸ்பீக்கர்லாம் பாட்டு ஆண்டவருடைய பாடலை போட்டு, அவர் பெரிய டான்ஸர்லாம் கிடையாது, ஆண்டவர் துதிச்சாராம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேர்த்து விறுவிறுக்குது. அது முடிச்சுட்டார். அடுத்த நாளைக்கு போனால் எல்லாம் நார்மலாக இருக்கு. அவர் சொன்ன சாட்சி, கடவுளில் மகிழ்வதே நமக்கு பலம், கடவுளில் ஆனந்திப்பதே நமக்கு பலம். அந்த மகிழ்ச்சியை விட்டுவிடாதீர்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுளை கொண்டாடுங்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா பண்டிகைகளையும் கனமாய் கொண்டாடுங்கள். எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை மறுத்து அமைதியாய் இருந்து விடாதீர்கள். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாண்பு எறிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பரிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானினின்று மக்களுக்கு அப்பம் அளித்தீரே. இன்மையாவும் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அவற்றின் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியின் மக்களாக, எழுச்சியின் மக்களாக, பெந்தகோஸ்தின் மக்களாக, கத்தோலிக்க திருச்சபையின் வல்லமையாய் உங்களை எழுப்பி பிரகாசிக்க செய்வாராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம், வரும் வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமை மாதத்தின். ஆகவே அற்புதமான துதியும் ஆராதனையோடு தெய்வ வாக்கை கேட்டு அபிஷேகத்தில் நிறைந்து குணமும் பலமும் அற்புதமும் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். கரிசல் குளம் கோவில்பட்டியிலிருந்து
நீங்கள் திருநெல்வேலி போகிற வழியில் கயத்தாரில் கரிசல் குளத்தில் இந்த தேவாலயம் அமர்ந்திருக்கிறது. அதே போல திருநெல்வேலியிலிருந்து வரும்பொழுது நீங்கள் கயத்தாரை டோல்கேட்டை தாண்டி வரும்பொழுது கரிசல் குளம் என்கிற இடத்தில் இயேசுவின் திரு இருதய ஆலயம், இயேசு கரைகளை விரித்து அன்போடு வரவேற்கிற சுரூபத்தை நீங்கள் பார்க்கலாம். வாருங்கள். எப்படிப்பட்ட நோய் பிரச்சனை இருக்கிறவர்களும் இந்த இடத்தில் வந்து பெரிய அற்புதங்களை பெற்றுச் செல்கிறார்கள். நீங்களும் வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.